அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமணிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி செயல்பட்டாலே ஆன்மலாபம் கூடும். தற்சுதந்திரமின்மை என்ற தலைப்பில் பெருமான் 4வது பாடலில் பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை உண்ணுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ சிறியேனால் ஆவது என்ன என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். பாட்டு என்பது இசை, இசை என்பது சப்தம். இந்த சப்தம் மூலாதாரம் தொடங்கி வைகாரியில் அட்சரமாக ஒலிக்கும். மனதில் எவ்வித சங்கடம் இருந்தாலும் பாட முடியாது. உடம்பில் குறிப்பாக சளி இருந்தால் சுத்தமாக பாட முடியாது. சளியை சுத்தமாக இல்லாது ஒலிக்க தினசரி பெருமான் மஞ்சட்கரிசலாங்கனி எவ்வித தந்திரத்திலாவது உட்கொள்ள வேண்டும் என்பார். இதனை அகவலிலே ஐயமும் தெரிபம் அருத்தனது உடம்பினுள் ஐயமும் நீக்க அருட்பெருஞ்சோதி என்பார். ஐயம் என்பது சளி. சளி ஒளிந்தால் சனி எனும் இருள் ஒளியும். இப்போ பாட முடியும். இந்த பாட்டு உலகியல் பாட்டு, அருளியல் பாட்டு இரண்டாக உள்ளது. நம் மன சந்தோஷமடைய இந்த உலகியல் பாட்டை கேட்போம். ஆனால் ஆன்மா சந்தோஷமடைய அருளியல் பாட்டை கேட்க வேண்டும். ஆக பாட்டு என்பது கல்வியால் வருவது. இந்த கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தின் பயன் அன்பு, அன்பின் பயன் அருள், அருளின் பயன் இறைவன் நிலை அறிந்து அம்மயமாகி நாம் அவருடன் ஒன்றுவது என உணர்ந்தவர்களால் மட்டுமே அருள் பாட்டு பாட முடியும். இசை என்பது 7 அட்சரங்களை உடையது. சா, ரி, க, ம, ப, த, நி. இந்த 7 அட்சரங்களை இணைத்தால் இசை வரும். அதுபோல காமம், கோபம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம், கொலை இவை நீங்கினால் மனம் அறிவுடன் இணைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்க்கு வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நமச்சிவாயவே என்பார் அடிகளார். அதுபோல ஓதுதல் என்பது மெல்லன துதி செய்தல். அதாவது அறமீறாது அன்பு பண்பாகி அரண் பயனாகி வாழ்ந்தால்தான் திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம், திருவருட்பா முதலிய சான்றோர்களால் எழுதப்பட்ட நூட்களை படிக்க எண்ணம் வரும். அப்படி எண்ணம் வந்து படித்ததை அறிய பெரியோர் கூற கேட்டு அதை நன்கு உள்வாங்கி அறிந்து உணர்ந்து தெளிந்து நாம் பாட வேண்டும். அப்படி தெளிந்தபின் தினசரி செயல்பட்டு பாடுவது, தெளிந்தபின் தினசரி நாம் செயல்பட்டு பாடும்போது சர்க்குரு அகவலிலே நாதனல் வரைப்பின் நன்னிய பாட்டே வேத கீதத்தில் விளை தரு பாட்டே விளைவு, அதாவது பயன் தரக்கூடியது. நன்மார்க்கல் நாவில் நவிற்றிய பாட்டே சுத்த சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டே நம்புறும் ஆகமம், அதாவது திருவருட்பா நவிற்றிய பாட்டே எம்பலம் ஆகிய, அதாவது சிற்சபையை நோக்கிய பயணத்தை வழங்கக்கூடிய அம்பலப்பாட்டை எனவும் 3397 பாடலில் பழம்பிழி மதுர பாட்டால் எனினும் பத்தரும் பித்தரும்
கிளம்பெறும் பாட்டு கேட்பது உன் கிளர்ச்சி என்று அறிந்த நாள் முதலாய் வழங்கும் நின் புகழே பாடுகின்றேன் எனவும் 3824 பாடலில் பண்களிக்க பாடுகின்ற பாட்டில் விளை சுகமே பத்தருளை தித்திக்க பழுத்த தனி பழமே எனவும் 4215 பாடலில் பாட பாட மனம் செம்மையாகும் என பாடும் சிறியேன் பாட்டனைத்தும் பழிக்க கருணை பாலித்து கோடுமன பேய் குரங்காட்டம் குலைத்து சீற்றம் உற்றொழிந்து நீடும் உலகில் அழியாத நிலைமேல் என வைத்து என் உள்ளத்தே ஆடும் கருணை பெருவாழ்வே அடியேன் உந்தன் அடைக்கலமே எனவும் பெருமான் வரைந்த பாடல் யாவும் ஏற்றுக்கொண்டு பரிசளித்ததாக கூறுகிறார். 4240 பாடலில் ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்த ஒளிதந்து யான் வணைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரமையான பதிக்கொடியே எனவும் மேலும் பாடுவதால் இந்த பாடல் இதுவரை வந்த வேத ஆகமத்தின் முடிமீது விளங்கும் திருவொட்பா ஆயினவே என 4127 பாடலில் பகர்கிறார். மேலும் 4558 பாடல் 4559 பாடல் என நீ பாடுக என இறைவன் ஏவலிட்டதாகவும் 4560 பாடலில் பாடுகின்றோர் உள்ளத்தே கூடுகின்ற குருவே என்கின்றார். அப்படி அவர் பாட்டுவித்தால் பாட முடியும். அப்படி பாடும் பொழுது கூட பணிந்து அன்புடன் பாடுதல் வேண்டும். பணிவித்தால் பணிவுகின்றேன். பணிவு என்பது எப்படி வரும்? இல்வாழ்க்கைக்குரிய தகுதியாகிய தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள், துறவிகள், பசியால் வாடுபவர், அனாதாக இறந்த போகிறவர்களை உடலை அடக்கம் செய்தால் தெளிந்த அறிவினராகி வாழும் முறைப்படி வாழ்ந்தால் விதித்தன மட்டுமே செய்து விருந்தினர், உறவினர், குடும்பத் தலைவனாகிய தான் அனைவரையும் பாதுகாக்கும் போது வாழ்க்கை துணை நலமாகிய மனைவி கடவுளார் கூறுவது போல் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்மங்கலம் நன்மக்கட்பேறு என்பார். ஆக நல்ல குழந்தை வேண்டி அன்பு பண்பாகவும் அரண் பயனாகவும் வாழ்ந்தால் நல்ல குழந்தை உடனே பிறக்கும். அதுவும் நாம் செய்யும் நற்செயல் தீச்செயலுக்கு ஏற்பத்தான் பிறக்கும். இதனை கடவுளார் தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் வினையால் வரும் என்பார். வினை என்பது நாம் செய்த செயலின் தொகுப்பு. இப்படி இறைவன் நமக்கு உபகாரத்தார் பெற்றவர்களிடம் அன்பு உடையவனாக நடத்தல் வேண்டும். நடந்தால் நம்மை தேடி நம் உறவினர், நண்பர், மற்றவர்கள் வந்து செல்வார்கள். அப்படி வந்து போகிறவரிடம் இனிமையாக பேச வேண்டும். அப்படி பேச கடவுளார் பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற புரை என்பார். இதில் எங்கே தவறு நடந்தாலும் மனம் வெறுத்து பணிவு போய்விடும். எனவே தன்னோர் மட்டும் செலுத்தக்கூடிய அன்பை நாம் உடைமையாக்க வேண்டும். இந்நிலையை அடைய சத்துவ குணம் முக்கியம். அதை பெற சத்துவ ஆகாரம் மிக மிக முக்கியம். பதியே என்னை கூட்டுவித்தால் பதி யார்? இறைவன். அதாவது தூக்குநாங்குருவின்று ஒரு குருவி கூடு கட்டும். ஒரு நாரை மேலே கட்டி அதில் தலைகீழாக தன் குஞ்சு இருக்க மாடம் வைத்து தன் அழகாகிய மூக்கால் கட்டும் ஒரு அற்புதமான பறவை. ஒவ்வொரு ஓலையாக சேர்த்து கட்டுவது மிகவும் கடினம். ஆனால் அது கட்டி அதில் நிம்மதியாக வாழ்கிறது. இந்த நுட்பறிவை இறைவன் அந்த குருவிக்கு வழங்கியது. அதுபோல நான் ஏன் பிறந்தேன் என 10 பாடலில் உணர்த்தி உள்ளார். அவைகளெல்லாம் நன்று படித்து கேட்டு அறிந்து உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் அடக்கம் வரும். தன்னில் மனம், வாக்கு, காயம் அடங்கினால் ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் என்பது நாம் பெரியோர் வகுத்த அறமீறாது விதித்தன செய்தல், விளக்கின ஒழித்தல் ஆகும். சரியை நாம் எல்லா உயிரையும் தம்முயிர் போல் எண்ணி நம் தரத்திற்கு தக்கவாறு உதவி செய்ய வேண்டும். தன்னோர் மட்டும் செலுத்திய அன்பு எல்லோர் மாட்டும் செல்வதால் இறைவனின் அருள் கூடும். குலைவித்தால் குலைகின்றேன். குலைவு என்பது பக்குவம். சாதம் குலைந்து விட்டது என்போம். வெப்பம் அதிகமாகி குலைவு ஏற்படும். அதுபோல நம்முடைய சிறுமையும் இறைவனின் பெருமையும் அவர் மறைமுகமாக நமக்கு எவ்வளவோ உதவி செய்துள்ளார். அவற்றையெல்லாம் நினைக்க கல்லாய மனம் கரைந்து
ஆன்மாவில் குழவி ஏற்பட்டு கண்களில் நீர் பெருகி உடம்பெல்லாம் நினையும். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். ஊன் என்பது உடலே வரக்கும் உணர்வு. இந்த உணர்வு எல்லோரும் சாப்பிடுவது. குறித்த ஊன் என்பது அமுதம். இதனை அகவலிலே 1064வது வரியில் உண்பவை எல்லாம் உண்ணுவித்து என்னுள் பண்பினில் விளங்கும் பரம சர்க்குருவே, குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டுவாள் தன் குழந்தை நன்றாக இருக்க, அதுபோல உயிர்த்தாகிய தயவு பேராற்றல் நாம் செய்யும் தயவு செயலுக்கு ஏற்ப நமக்கு அமுதம் ஊட்டுவாள். அவள் ஊட்டினால்தான் நாம் உண்ண முடியும், வளர முடியும். உறங்குவித்தால் உறங்குகின்றேன். உறக்கம் எப்போ வரும்? புறத்தில் நல்ல வேலை பார்த்து உடல் அசதியானால் தானே தூக்கம் வரும். இந்த தூக்கத்தின் இடையூறு மனக்கவலை. நம் குடும்ப சுமை காரணமாக வாங்கிய கடன், இப்போ உள்ள செலவுக்கு பணம் போதவில்லை, வாங்கிய கடனை கொடுக்கவில்லை என்றால் மனதில் கவலை வந்துவிடும். மனதில் கவலை வந்தால் தூக்கம் வராது. ஆனால் பெருமான் மனக்குறை நீக்கினல் வாழ்வு வாழ வழி கூறியுள்ளார். அதாவது எனைத்தும் துன்பிலா இயல் அளித்துள்ளார். என்ன இயல்? நம் தரத்துக்கு தக்கவாறு நம்மால் முடிந்தவரை உபகாரம் செய்ய செய்ய அது தயவு பேராற்றலாகி நம் தேவை எவ்விதத்திலாவது பூர்த்தி செய்யும். அப்போது இறைவனின் பெருங்கருணையினால் நமக்கு தூக்கம் வரும். உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். அதாவது நாம் உபகாரம் செய்ய செய்ய உயிர் பொருள் கூடும். உயிர் பொருளாகிய ஒளி கூட கூட இருள் தானே விலகும். இந்த இருள் என்பதுதான் தூக்கம். இதனை பெருமான் ஆகாரம் அறை நித்திரை அறைக்கால் என்பார். 4201ஆம் பாடலில் தூக்கம் தொலைந்தது சூரியன் தோன்றினான் ஏக்கம் தவிர்த்தேன் என்று உந்தி பெறனவும், 4202ஆம் பாடலில் துன்பம் தவிர்ந்தது தூக்கம் தொலைந்தது இன்பம் கிடைத்தது என்று உந்தி பெறனவும், 4477ஆம் பாடலில் தூக்கம் தவிர்த்தேனை தூக்கி எடுத்து அன்போடு மேல் ஆக்கமுற வைத்தாய் என்றும், 4765ஆம் பாடலில் தூக்கம் கெடுத்தான் சுகம் கெடுத்தான் என் உள்ளத்தை ஏக்கம் தவிர்த்தான் இருள் அறுத்தான் ஆக்கமிக்க தந்தான் என ஈன்ற தந்தையே என்றழைக்க வந்தான் என் அப்பன் மகிழ்ந்து ஆக உள்ளொளி ஓங்கணும். இவர் கூறுவை யாவும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அவரவர் பெறும் உயிர் அனுபவம். இவ்வளவும் அறிவு சார்ந்தது. பெருமான் அருளியுள்ள தெய்வ நூட்கள், அகவல், கடிதங்கள் இவைகளையாவும் நன்றாக படித்து சான்றோர் கூறு கேட்டு உணர்ந்து நாம் தெளிந்து நம் தரத்திற்கு தக்கவாறு தினசரி சர்க்கரை இருக்கும் இடத்தை தேடி எப்படி எறும்பு வருகிறதோ அப்படி நாம் தயவு இருந்தால் நம்மை தேடி அந்த எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சி ஆண்டவரின் பூரண அருளை பெற்ற பெருமான் நம்முடன் வந்து கூடுவார். அப்பொழுது வானத்தின் மீது மயில் ஆடுவது அறிந்து நாமும் ஆடலாம், ஆனந்தம் அடையலாம். ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் கோளையமெல்லாம் ஊங்க. நல்லோரும் நைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை செய்து திரு அருட்பிரகாச வல்லல்மான திருவடிகளே அபயம். ராமலிங்காவயம் 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 ராமலிங்காவயம். திருச்சிற்றம்பலம்.